அதிவீரராமனுடைய நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய பிரச்சாரம் உச்சத்தை எட்டி இருக்குது. அனல் பறக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் நடக்குது. அதிமுக சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு, எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு சரியான விடை களத்தில் கிடைக்குதா? அதாவது திமுகவிடம் கிடைக்கவில்லை, நீங்கள் பிஜேபி கூட்டணியிடமிருந்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கான விடையை மக்கள் தான் வாக்குகளாக தர வேண்டும். இதுதான் இன்றைக்கு உள்ள கள யதார்த்தம். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா கட்சியும் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறது. பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்த காங்கிரஸ் வாக்குறுதியாக இருக்கட்டும், மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். நீட்டை ரத்து செய்வேன் என்று சொல்கிறார்கள் இல்லையா? கொண்டு வந்தது யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே. அப்போ இப்போ அவங்க கேட்குறது என்னது? எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் கொண்டு வந்துட்டோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம். கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி கச்சத்தீவு, மாநில உரிமைகள், இப்படி குறித்து பேசுகிற ஒவ்வொன்று கல்வி மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியல் கொண்டு போனது யார்? காங்கிரஸ். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் செய்தது திமுக, காங்கிரஸ், பிஜேபி. இன்றைக்கு வாக்குறுதிகள், அதுவும் தமிழகத்துக்கு வரும்போது மட்டும் மாநில உரிமை குறித்து பேசுவோம், நாங்கள் இந்த திட்டங்களை ரத்து செய்வோம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சது தானப்பா. அப்பா, இந்த எந்த ஒரு இடத்திலும் அதிமுகவின் வாக்குறுதிகள் தான் தேர்தல் வாக்குறுதிகளே தவிர, இவர்கள் கொடுத்திருப்பதெல்லாம் எப்படி மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு ஸ்டாலின் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டாரோ, அதே போன்ற வெளிப்படையான மன்னிப்பை கேட்டால் இது மன்னிப்பு கேட்கும் திமுக என்றே பெயர் வந்துவிடும். அதனால வாக்குறுதியாக இதை மாற்றி போட்டுருவோம். கேட்கிற கேள்வி என்னவா இருந்தாலும், இப்போ நீங்க சேல் லீடுன்னு போட்டுட்டு அடமானம் எழுதுனா அடமானம் தான், அது சேல் லீடு ஆயிராது. அதனால நீங்க வாக்குறுதிங்கிற பேர்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எங்களை மன்னிச்சிருங்க, இவ்வளவு திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம், இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள்னா, அதிமுகவின் நியாயமான கேள்விகள் மக்களை பார்த்துதான். இப்படிப்பட்டவர்களுக்கா உங்கள் ஓட்டு என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் மக்களிடம் வைக்கின்ற அந்த கேள்வி. களத்துல திமுக போற இடங்கள் எல்லாம் மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை என்ன ஆயிடுச்சு, நீட் மசோதா இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, பல கேள்விகளை மக்கள் எழுப்புறாங்க. அதிமுகவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எழுப்புது. இதுல மக்களுடைய குரலா அதிமுக ஒழிக்கிறதா அல்லது அதிமுகவுடைய குரலா மக்கள் ஒழிக்க தொடங்கிட்டாங்க? இரண்டுமே நீங்க எடுத்துக்கலாம் சார். ஏன்னா மக்களின் எண்ணத்தை பொதுவெளியிலும் அரசியலுக்கு கொண்டு வந்து அதை அரசியல் படுத்தி ஆணையாக்கி மீண்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் அதிமுகவினுடைய அரசியல். அந்த மொழிதான் மக்களுடைய கோரிக்கை, இது அதிமுகவினுடைய கோரிக்கை என்று பிரித்து பார்க்க முடியாத நிலை. அப்போ மக்களின் எண்ணங்கள் தான் எங்களிடம் கோரிக்கையாக வரும் என்பதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு 100% பதில். இப்போ திமுகவிடம் மக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் ஒரு படிப்பை மேலே சொல்றாரு. இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுப்பது கூட கடந்த 2.5 ஆண்டுகளாக அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா 2 ஏக்கர் திட்டம் மாதிரி ஏமாத்திருப்பீங்க. ஒன்று கொடுப்பதாக சொல்றது 1 கோடிக்கு மேல் நீங்க சொல்றீங்க, 1,06,00,000 ஏதோ. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு வந்த தகவல் அடிப்படையில் ஒரு 70 லட்சம் பேருக்கு கூட அது போகலையோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள், கேள்விகள், தகவல்கள் எங்களுக்கு வருகிறதுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் அக்கௌண்டபிளா இருக்கிறதுல கூட இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சந்தேகங்கள் திமுக அரசின் மீது மக்களுக்கு எழுகிறதுனா, அந்த மக்கள் திமுகவை எப்படி நம்புகிறார்கள்? திமுக மக்களை எப்படி ஏமாற்றுகிறது? இல்ல இந்த பிரச்சாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒருவேளை இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகைன்றது அதிமுகவோட அழுத்தத்தால் தான் மக்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ, ஏறக்குறைய 1,45,00,000 பேருக்கு உரிமை தொகை கிடைக்கலன்றாங்க. இதை மறைக்கிறதுக்கு திமுக என்ன ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க? சார் அதான் சார், இப்பவும் நீங்க திமுக, அதுவும் இன்னும் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கோங்க சார். அவர் என்ன சொல்லுவார்னா, அதிமுக பிஜேபியை விமர்சிக்கவில்லைன்னு சொல்லுவார். ஏன் விமர்சிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, மத்தியில் உள்ள ஆட்சி நடக்குது, நீங்க விமர்சிங்கன்னு சொல்லணும். ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய விமர்சனத்தில் 3/4 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் அதிமுக தானே விமர்சிக்கிறாரு. அதிமுக இப்ப எங்க ஆட்சியில் இருக்கு? ஆட்சியில் இல்ல. அப்போ அவர் முழுக்க அதிமுகவை அவருக்கு எதிர்த்தனமாக நிறுத்தி வைத்து பேசினால்தான் திமுக காரனே உட்கார்ந்து கேட்பான் அந்த பொதுக்கூட்டத்தை. இல்லைன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. அதிமுக விமர்சிக்கிறதன் மூலமா திமுக என்ன அரசியலை சொல்ல வருது? அதாவது அதிமுகவுக்கு எதிரான கட்சி நாங்கள் தான். அதிமுக இதை செய்யவில்லை அப்படின்னா, கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியை விட்டு போய் இன்னும் 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத எத்தனை மணி எவ்வளவு நிமிடம் ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாருன்னு பாருங்கள்.
ஒரே 2 திட்டத்தை தவிர சொல்ல முடியாது. அந்த 2 திட்டங்களையும் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கோம். முழுமையாக நீங்கள் சொன்ன அளவில் 1000 ரூபாய் கொடுக்கப்படலை. சரி, எல்லாருக்கும் பேருந்து, மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொன்னீங்க, நாங்கள் விலையில்லா பேருந்துன்னு சொல்லுவோம். அதுவும் நீங்கள் கொண்டு போய் கடைசியில் எங்கே தள்ளிட்டீங்க? இருக்கிறதுலே கம்மியான சதவீத பஸ்ஸு ஓடாத பஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஏன் மற்ற நகர பேருந்துகளில் கொடுத்தா என்ன வந்துட போகுது? மகளிருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அதை இலவசமாக கொடுக்கறதுன்னா அரசு போக்குவரத்து துறையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதானே? இல்லை, நீங்கள் அப்படி சொல்லணும்ல, நாங்கள் இதிலெல்லாம் கொடுக்க மாட்டோம், அந்த வெள்ளை போடு பிங்க் கலர் பெயிண்ட் அடிப்போம், அந்த பெயிண்டில் தான் கொடுக்கணும்னு சொன்னோம்ல. அப்படி சொல்லவில்லை. அப்போ இவங்க எதையுமே ஒரு ஆசையை தூண்டுகிற விதமாகத்தான் மக்களிடம் கோரிக்கை வைக்கிறார்களே ஒழிய. இப்போ நீங்கள் ஆசையை தூண்டுறாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த ஆசையை தூண்டக்கூடிய பிரச்சாரம் களத்தில் ஈடுபடுதா? அதாவது போன தேர்தலில் எடுபட்டுச்சு, இப்போ அதனுடைய எதிர்விளைவை மக்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டோம், தாலிக்கு தங்கம் போயிடுச்சு. 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டோம், லேப்டாப் போயிடுச்சு. இதுலேயும் ஒரு புத்திசாலி இந்த தேர்தல் களத்தில், தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, உதயநிதி ஸ்டாலின் ஒரு புத்திசாலி இருக்கார். அந்த புத்திசாலி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்போம். அட பாவிகளா, மாணவர்களுக்கு லேப்டாப்புங்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் முதலாக தொடங்கப்பட்டு அனைத்து மாநிலங்களாலும் பாராட்டப்பட்டு, ஏன் அனைத்து நாடுகளாலும் பாராட்டப்பட்ட ஒரு திட்டத்தில் ஒன்று அது. நீங்கள் அதை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா தான் கொடுப்பேன்னா இனிமேல் லேப்டாப் கிடையாது தானே சார் அர்த்தம்? இந்தியா கூட்டணி மெசேஜ் அப்படித்தானே? இல்ல மத்திய மாநில அரசு யார் நிதியில இருந்து இது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது கூட தெரியாத ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பையனை அமைச்சரா போட்டிருக்கீங்களா? இல்ல அந்த பையன் போய் சொல்றாரு ஜூன் 19ஆம் தேதி தேர்தலுங்கிறாரு. பாவம். சரி, திருச்சியில போய் வைகோ பையனுக்கு கேம்பெயின் பண்ணும்போது உதயசூரிய சின்னத்துல ஓட்டு போடுங்கிறாரு. யாரு நேரு சொன்ன மாதிரி ஓட்டு கேள்றான்னு சொல்லி என்னமோன்னு சொல்லி சொன்னாங்களே. உதயசூரியன் கீழே இருக்கிற 2 பேர் ஐயா அது உதயசூரியன் இல்லையா, தீப்பெட்டியான்னு அதை காமிக்கிறாங்க. இன்றைக்கே இந்த பாவம் குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு ஈக்குவலாக அண்ணாமலையும் அதே கண்டிஷன் தான். ஆகஸ்ட் 19 கொண்டு போயிடார் தேர்தலை. இவங்க இது எல்லாம் இது பதட்டம் இல்லை. அது இந்த தேர்தலை அப்படி தள்ளிருங்க, ஏன்னா இப்போ வந்துச்சுன்னா எங்க பிரச்சனை, எங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னு வெளியே தெரிஞ்சிடும். இந்த ஆழ்மனத்தினுடைய இதுதான் அவங்க அப்படி தள்ளி கொண்டு போறாங்க. ஜூன் 19க்கு போயிட மாட்டாமா, இல்லை ஆகஸ்ட் 19க்கு தேர்தல் தேதி போயிடாதா? ஏன்னா இந்த ஒரு 3 மாசமா இவங்க பண்ண கூத்து இருக்கு. அப்பா, இப்போ அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அந்த தேர்தலுக்கு ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாடி அனைத்து செய்தி ஊடகங்களையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ உலகங்குள்ள மாறிட்டோம். அமெரிக்காவில் பிஜேபிக்கு ஓட்டு போட ஆள் தயாரா இருக்கிறமான்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு உலகத்துல எல்லாரும் இங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமான்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாங்க. களத்துல போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சது. தேர்தல் களம் இல்லப்பா சாமிகளா, உங்களுக்கு இங்கேயே ஓட்டு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால இன்றைக்கு தேர்தல் களத்தில் திமுகவும் பிஜேபி கூட்டணியும் தங்களுடைய ஏமாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தேர்தல் களத்தில் அவர்களுடைய வாக்குறுதிகள் எதிரொலிக்கவில்லை. அதிபர் ராமபாண்டியன், இறுதி கருத்து மிகச் சுருக்கமா சார். அதாவது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் இவங்களுக்கு 0 போட்டார்னா ஒரு சிம்பிளான விஷயம். சுரேஸ்வரி, ராஜேஸ்வரி, கோதாவரி, உவரி, இல்லை இந்த வரிகளுக்கு மட்டும்தான் அவர் வரி போடலை சார். தமிழ்நாட்டில் மீதி எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க. மக்கள் அத்தியாவசியமாக என்னென்ன வேணுமோ அந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை 40% உயர்ந்து போச்சு. மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. அதனால் இந்த ஆட்சிக்கு 0 கொடுத்ததோடு இன்னும் மைனஸில் ஏதாவது கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க.